ஜெபித்து நம்ம ஆரம்பிக்க செய்தி போவோம். प्रार्थना करके हम शुरू करेंगे. ప్రార్థన చేసుకుందాం. கர்த்தாவே, இந்த மாலை வேளை உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானிக்கிற வசனங்களிலிருந்து கர்த்தர் நீர் எங்களோடு பேசி எங்களை நீர் பலப்படுத்துவீராக. प्रभु आप अपने सामर्थ्य से हम हर कोई को भर दे ताकि हम आपके बातों को सुने. ఈ సాయంకాలంలో మీ సన్నిధి మాతో ఉండి మీ మాతో మాటలతో మాట్లాడండి. ஆமென். आमीन. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு நீங்களும் நானும் யார் என்று வசனம் சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். आज आप और मैं कौन है करके जो वचन बताता है उसको बताता हूँ. మీరు నేను వాక్య వెలుగులో ఎవరు అని చూడబోతున్నాం. நமக்கு ஒரு செல்ஃப் ஒர்த், நான் யார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அடிக்கடி நமக்கா மார்க் போடுவோம். நம்ம யார், நம்மளை யார் மதிப்பா, இப்படிலாம் நம்மளா கேள்வி கேட்டுக்கிடுவோம். அப்பப்போ अपने आप में हम सवाल उठाते हैं कि मैं कौन हूँ, मेरे लिए लोग क्या समझते हैं. నేను ఎవరిని, నన్ను ఎవరు పట్టించుకుంటారని మనల్ని మనమే కొన్నిసార్లు నిరుత్సాహపడిపోతుంటాం. ஒரு மனுஷன் நிறைய சம்பாதிக்கிறான், அவன் தன்னை குறித்து நம்ம பெரிய ஆள் நினச்சிக்கிடுவான். திடீர்னு வாழ்க்கையில் நஷ்டம், பணமே போயிடுச்சு, ரொம்ப கூனி குறுகிடுவோம். ஐயோ, நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டமே. மதிப்பீடுகள் ஒவ்வொரு காலத்திலும் மாறுகிறது, தன்னை குறித்து போடுகிற மார்க். कोई अच्छा कमाता है और अचानक में गिर जाता है तो अपने आप को सोचेगा मैं पूरी रीति से गिर गया हूँ. ఒకడు డబ్బు ఎక్కువ ఉంటే మంచివాడు అనుకుంటాడు, డబ్బులు లేకపోకుండా ఉంటే నేను చాలా ఓడిపోయానని బాధపడుతుంటారు. ஊழியம் நல்லா செய்யும்போது நல்லா உற்சாகமாக இருக்கும், சில நேரம் சோர்ந்து போயிடுவோம். நம்மை குறித்து ஐயோ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம சரியில்லை, நம்ம ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, இப்படி நம்மளை குறித்து நினச்சிக்கிடுவோம். सेवा अच्छा से करने के समय अच्छा सोचते हैं, लेकिन कभी कम हो जाने से अपने आप को नीचा समझते हैं. చక్కగా పరిచయం చేసినప్పుడు చాలా మంచిది అనుకుంటారు, ఒకవేళ పరిచయం చేయకపోతే నేను ఏమి చేయలేకపోతున్నాను బాధపడుతుంటారు. நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு வெற்றி. मैं कौन हूँ ये सवाल का जवाब अगर पाएंगे तो जिंदगी का विजय होगा. నేను ఎవరని ప్రశ్న వేసి దానికి జవాబు కనుక్కుంటే మీరు గొప్ప సాధనకారులు అవుతారు. நான் யார் அப்படிங்கிறது என்னை சார்ந்து இருந்தால் அடிக்கடி வாழ்க்கையில் ஃபெயில் ஆயிடுவோம். நான் ஒருவேளை நான் அழகானவன் நினைக்கிறேன், ஒரு நாள் வயசாகி அசிங்கமாயிருவேன். मैं अपने को सुंदर समझूंगा तो गलती हो जाऊंगा, क्योंकि एक दिन मैं अगौरव हो जाऊंगा. నేను అందమైన వాడిని అనుకుంటే కొన్ని రోజులు ముసలోళ్ళు అవుతాను, అప్పుడు బాధపడతాను. பைபிள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, அதை நான் கரெக்டாக அதை பின் பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால், ஓ இதான் நானா அப்படின்னு ரொம்ப பரவசமாயிரும் வாழ்க்கை. बाइबल मेरे बारे में क्या बताता है इसको मैं अगर समझूंगा तो अच्छा लगेगा. బైబిల్ నా గురించి ఏంటి చెప్తుంది అని గ్రహిస్తే నేను ఎంత మాత్రమూ ఓడిపోను. பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அழகு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்லது வந்து போகலாம். எது எப்படி இருந்தாலும் நமக்கு எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட மதிப்பீடு ஒரு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது வாழ்க்கையில் பெரிய ஒரு பலன். भले पैसा, दिमाग, ताकत हो या ना हो, लेकिन मैं कौन हूँ करके जानने से हम ठीक हो जाएंगे. చదువు ఉండవచ్చు, ధనం ఉండవచ్చు, ఇది ఏమీ లేకపోయినా దేవుడు మనతో ఉంటే మనం గొప్ప వాళ్ళము అని గ్రహించగలం. நீங்கள் யார், நான் யார், आप कौन है और मैं कौन हूँ. మీరెవరు, నేనెవరు. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல பைபிள்ல முதல் பக்கத்துல நீங்க யார் நான் யாருன்னு அங்க ஆண்டவர் நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். बाइबल का पहला पन्ना में उत्पत्ति पहला अध्याय 26वां वचन में आप कौन है मैं कौन हूँ लिखा हुआ है. ఆదికాండం 1:26లో మనం ఎవరమని రాయబడి ఉంది. 26லயும் இருக்கு. நான் இப்ப 27 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். 27 में लिखा है तब परमेश्वर ने मनुष्य को अपने स्वरूप के अनुसार उत्पन्न किया. 27లో చదువుతున్నాం, దేవుడు తన స్వరూపమందు నరుని చేసి సృష్టించెను, దేవుని స్వరూపమందు వాణ్ణి సృష్టించెను. நான் யார், நீங்கள் யார், தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். मैं और आप प्रभु के स्वरूप से सृष्टि किए गए. మీరెవరు, నేనెవరు, దేవుని రూపంలో చేయబడిన వారు. இது என்ன, இன்றைக்கு என்னுடைய நிலை என்ன அப்படிங்கறத நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க இருந்து தான் நம்முடைய மதிப்பீடு வரும். आज मेरा स्थिति क्या है जान जाएंगे तो हमारा नाप हो जाएगा. ఈ కార్యాన్ని మనం సరిగా అర్థం చేసుకుంటే మన జీవితం చాలా చక్కగా వెళ్తుంటది. இந்த தேவ சாயலாய் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டா தாழ்வு மனப்பான்மைகள் வராது, மற்றவர்களை குறித்து கம்பேர் பண்ணி பெருமைகள் வராது. प्रभु के स्वरूप में मैं सृष्टि किया गया हूँ समझेंगे तो नीचा भी नहीं समझेंगे, किसी दूसरा के साथ तुलना भी नहीं करेंगे. దేవుని యందు మన స్థానాన్ని మనం గ్రహిస్తే మనం తక్కువ అనుకోము, ఎంత మాత్రం గర్వం రాదు. பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்க, அவங்கள பார்க்க தேவ சாயலா தெரியுதான்னு லைட்டா பாருங்க. बगल वालों को देखिए प्रभु के स्वरूप में है क्या. పక్క వాళ్ళని చూడండి, దేవుని స్వరూపం కనిపిస్తుందో చూడండి. வாய்ப்பு இருக்கா, मौका है. దేవుని స్వరూపం ఉందా? ஐயோ, பைபிள் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது உங்களுக்கு, பைபிள் ஏதோ தப்பா இருக்குன்னு. बाइबल कुछ गलत ही बता रहा है क्या करके संदेह नहीं होना है. బైబిల్లో తప్పు రాలేదు. தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதன் இன்னைக்கு அந்த ஆதியாகமம் 1:27 வாசிக்கிறபடி நீங்களும் நானும் அப்படியே அந்த முழுமையோடு இன்னைக்கு இல்லை.
उत्पत्ति पहला 27 के अनुसार आज हम पूरी रीति से नहीं है। ఆదికాండ 1:27 రాయబడిన ప్రకారము ఇప్పుడు మనము దేవుని రూపంలో కనబడలేదు. ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல இந்த தேவ சாயல் என்ன ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு ஹிண்ட் எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 5ல उत्पत्ति 5वां अध्याय में वहां क्या हुआ था ये लिखा हुआ है। ఆదికాండం 5లో ఇప్పుడు మనం ఎలాంటి రూపంలో ఉన్నామని రాయబడుతుంది. முதல் வசனத்தில் எழுதியிருக்கு ஆதியாகமம் 5:1 ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார் என்று இருக்கு. 3வது வசனத்துல ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்றான் அப்படின்னு எழுதியிருக்கு. पहला वचन में लिखा है परमेश्वर स्वरूप अपने स्वरूप के अनुसार सृष्टि किया। तीसरा वचन में आदम 130 वर्ष का हुआ तब उसके द्वारा उसकी समानता में हुआ। 5:1లో ఆదాము వంశావళి గ్రంథం ఇదే. దేవుడు ఆదామును సృష్టించిన దినమున దేవుని పోలిక అతను చేసెను. 3వ వాక్యంలో ఆదాము 130 ఏండ్ల బ్రతికి తన పోలికలో తన స్వరూపమును కుమారుని కనును అని ఉంది. ஆதாம் ஒரிஜினலா தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனா அவன் மகன் பிறக்கும் போது தன் சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டான். அங்கே தேவ சாயல் என்கிற வார்த்தை இல்லாமல் போய்விட்டது. वहां देखेंगे आदम का बेटा के बारे में प्रभु का स्वरूप नहीं लिखा है, आदम का स्वरूप लिखा है। దేవుడు ఆదాము దేవుని పోలికలో చేయబడ్డాడు. కానీ ఆదాము కుమారుడు అయితే ఆయన పోలికలో ఉన్నాడు. அப்ப என்னாச்சு? பாவம் மனிதன் என்னைக்கு செய்தானோ அன்னைக்கு அந்த தேவ சாயலின் முழுமையை மனிதன் இழந்து விட்டான். जिस दिन मनुष्य पाप किया प्रभु का स्वरूप को खोया। ఎప్పుడు పాపం చేశాడో మనిషి దేవుని స్వరూపాన్ని కోల్పోయాడు. இந்த தேவ சாயலை இழந்தனால தான் இன்னைக்கு மனிதன் தன்னுடைய மதிப்பை பல வகையிலே அதை உயர்த்த முயற்சிக்கிறான். பணம் சம்பாதிச்சு நான் பெரிய ஆளா காட்டணும், நான் பெரிய பதவி இருக்கு, நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சாயலை இழந்ததுனால அந்த சாயலுக்காக மனுஷிகமாய் மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். उस रूप को मनुष्य खोया है, इसलिए पैसा को कमा के पद में आकर अपने आप को बढ़ाना चाहता। దేవుడిచ్చిన స్వరూపాన్ని మనిషి కోల్పోయాడు కాబట్టి మరలా ఆ స్థానానికి వెళ్ళడానికి చాలా ప్రయత్నం చేస్తూ ఉన్నాడు. தேவ சாயலை மனுஷன் இழந்துட்டான்னு சொன்னேன். ஆனா 100% அல்ல, அது எவ்வளவும் தெரியாது. ஒரிஜினலா கிரியேட் பட்ட அந்த முழுமை இழந்தாலும் இன்னைக்கு பைபிள் சொல்லுது நீங்களும் நானும் இன்னும் தேவ சாயல்ல தான் இருக்கோம். பைபிள் சொல்லுது 100 के 100 नहीं खोया है, परंतु खोया है बाइबल आज भी कह रहा है आप और हम परमेश्वर के स्वरूप में। దేవుని స్వరూపాన్ని 100% కోల్పోలేదు, కొంత కోల్పోయారు. కానీ ఈ రోజు కూడా దేవుని పోలికలో మనం ఉన్నాం. இதை நான் எப்படி சொல்றேன்னா ஆதியாகமம் 9:6 எடுத்து வச்சுக்கோங்க. इसको मैं कैसे बोल सकता हूँ? उत्पत्ति 9वां अध्याय 6वां वचन खोलेंगे। ఎలా చెప్తానంటే ఆదికాండం 9:6లో చూస్తాము. ஆதியாகமம் 9:6 மனுஷன் தேவ சாயலை உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. जो कोई मनुष्य का लहू बहाएगा उसका लहू मनुष्य ही से बहाया जाएगा। నరుని రక్తము చిందించు వాని రక్తము నరునికే చిందించబడను. ఏలైనగా దేవుడు తన స్వరూపమందు నరుని చేసెను. கொலை குற்றம் செய்தா அந்த மனிதன் கொலை செய்யப்படணும். ஏன்? அவன் தேவ சாயலாய் உள்ள ஒரு மனிதனை கொலை செய்து விட்டான். हत्या किया जाएगा क्योंकि परमेश्वर के स्वरूप से बनाए गए। హత్య చేసిన వాడు హత్య చేయబడాలి. ఎందుకంటే దేవుని స్వరూపమందు చేసిన వాడిని చంపాడు. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அடிப்படை தேவ சாயலாய் முழுமையாய் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் இன்னைக்கு பாவத்தினால அதை இழந்து ஆனாலும் இன்னைக்கு அந்த தேவ சாயல் நமக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிறது. नींव की बात है, परमेश्वर का स्वरूप को हम भले खोए हैं लेकिन अभी भी थोड़ा बचा है। దేవుని స్వరూపంలో సృష్టించబడిన మనము ఆ స్వరూపాన్ని కోల్పోయాం. కానీ కొంత ఆయన రూపం మనలో ఉంది. இன்னைக்கு தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய குமாரன் மூலமாக ரட்சிப்பை அனுப்பி அவரை விசுவாசிக்கிறவன் புது சிருஷ்டி ஆகும்படி கிருபை செய்து அந்த தேவ சாயலை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கான கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். आज प्रभु अपना बेटा के द्वारा हम नवीनकरण होने का एक मौका दिया है। ఆయన తన కుమారుని పంపి కోల్పోయిన స్వరూపాన్ని ఆయన వైపు తిప్పేసుకుంటున్నారు. இன்னைக்கு உங்களை குறித்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உங்களை குறித்தும் என்ன குறித்தும் நமக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3:18 எழுதியிருக்கு. आज आप लोगों के बारे में मसीह में जो है दूसरा कोरिन्थियों 3:18 में लिखा है। క్రీస్తులో ఉన్న మనలో ఎలాంటి క్రియ జరుగుతుందని 2 కొరింథీయులు చదువుతున్నాము. பரிசுத்த ஆவியால் நிறைந்து கர்த்தரோடு உறவு கொள்ளும் போது என்ன நடக்குது? 2 கொரிந்தியர் 3:18 எழுதியிருக்கு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறோமா? அப்ப என்ன ஆகுது? ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கு. यहाँ लिखा हुआ है, जब हम सबके उजाड़े चेहरे से प्रभु का प्रताप इस प्रकार प्रकट होता है जिस प्रकार दर्पण में प्रभु के उसी तेजस्वी रूप में हम समस करके बदलते जाते हैं। 2 కొరింథీ 3:18లో మనమందరము యేసుకు లేని ముఖముతో ప్రభు యొక్క మహిమను అద్దము వలె ప్రతిఫలించుచున్నాము. మహిమ నుండి అతి మహిమ పొందుచు ప్రభు ఆత్మచేత పోలికగానే మార్చబడుతున్నాము.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு புது சிருஷ்டியாய் மாறி இன்னைக்கு கர்த்தரோடு உறவு கொள்ளும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலாய் மறுரூபப்படுகிறோம். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு கண்டினியூவல் ப்ராசஸ், மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம் சொல்லுது. यीशु का लहू से प्रतिदिन धोया जाते हैं और ये प्रोसेस जो है लगातार चालू है. యేసుక్రీస్తు రక్తం ద్వారా రక్షింపబడి ఆయన పోలికలో మార్చబడుతూ ఉన్నామని వాక్యం చెప్తుంది. நம்ம எந்த அளவுக்கு வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆவினால் நிறைந்து நம்ம முயற்சி எடுக்கிறோமோ தேவனுடைய கிருபையினாலே நம்ம இழந்த தேவ சாயலை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் அது நமக்குள் புதுப்பிக்கப்பட்டு அதனுடைய மகிமை நமக்குள் பெருகி கொண்டிருக்கிறது. जितना प्रार्थना के साथ हम मेहनत करेंगे उतना जो खोए हैं स्वरूप फिर दोबारा होने जाता है. ఎంతగా మన వాక్య ధ్యానంలో పెరుగుతామో అంతగా ఆయన పోలికలో మనం మారుతున్నాం. உங்க எல்லாருக்குள்ளேயும் தெரியும் எத்தனையோ சுபாவங்கள் மாறி இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நிறைய உங்களுக்குள்ள நிச்சய மாற்றங்கள் இருக்கும். ஒருவேளை இப்பதான் மாற்றங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். आप लोगों को भी पता है क्या क्या परिवर्तन आप में हुआ है. మీలో కూడా అనేక మార్పులు చాలా కార్యాలు మార్చి ఉండవచ్చు. நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? இழந்த அந்த சாயலை முழுமையாய் ஒரு நாள் நாம் அடைய வேண்டும். जिंदगी का उद्देश्य ये है कि जो खोए हैं पूरी रीति से पाना है. మనం కోల్పోయిన స్వరూపాన్ని మరలా ఒకసారి పొందుకోబోతున్నాం. అది நான் నిశ్చయిత. சொன்னேன் இன்னைக்கு அந்த தேவ சாயலை அதனுடைய நிறைவை பெற்றுக்கொள்கிற முயற்சியின் பாதையிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அளவுல நம்ம அந்த தேவனுடைய சாயலை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். उस रास्ता में मतलब प्रभु का स्वरूप को पाने के रास्ता में हर कोई हम चलते हैं. దేవుని స్వరూపాన్ని పొందుకునే దాంట్లో ప్రతి ఒక్కరు ఒక్కొక్క మార్గంలో ఉన్నాం. எப்ப நம்ம 100% தேவ சாயல் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல இருந்து அதே தேவ சாயல் எப்ப நமக்குள்ள 100% புதுப்பிக்கப்படும்? अदन वाटिका में जो 100 के 100 स्वरूप था वो कब नवीनकरण किया जाएगा? దేవుని తోటలో ఉన్నప్పుడు ఉన్న మహిమను మరలా మనం పొందుకునేటప్పుడు 1 கொரிந்தியர் 15:49 அதுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு. पहला कुरिन्थियों 15वां अध्याय 49वां वचन में जवाब लिखा है. 1 కొరింథీ 14లో ఈ మాట చెప్పబడుతుంది. 1 கொரிந்தியர் 15:49 கவனிச்சா, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். जैसे हमने उसका स्वरूप धारण किया जो मिट्टी का था वैसे ही उस स्वर्गीय रूप भी धारण करेंगे. 1 కొరింథీ 15:42లో ముర్జులు పునరుత్థానము అలాగే శరీరము క్షమైనది విత్తబడి అక్షయముగా లేపబడును ఉంది. எப்ப 100% வானவருடைய தேவனை போல உள்ள சாயலை நம்ம எப்ப அணிந்து கொள்வோம்? மரித்து உயிர்த்தெழுந்து புது சரீரம் நமக்கு கொடுக்கப்படும் போது அந்த பரலோகத்துல 100% அந்த தேவ சாயலை அணிந்தவர்களாய் காணப்படுவோம். जब मर के हम जी उठते हैं तो 100 के 100 उस स्वरूप फिर दोबारा दिया जाएगा. మరణించి మన శరీరం పునరుద్ధానం అయినప్పుడు 100% దేవుని మహిమను పొందుకుంటాం. நீங்க யார், நான் யார்? आप कौन है और मैं कौन हूँ? మీరెవరు నేనెవరిని? என்னை குறித்து ஒரு நல் மதிப்பு எப்ப எனக்குள்ள வரும்? मेरे बारे में अच्छा सोच विचार कब आता है? నా గురించి మంచి మనస్తత్వం ఎప్పుడు కలుగుతుంది? தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நான் ஒருவேளை அதை இழந்திருக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள அதை நான் எனக்குள் அதை தேவன் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அறிவு தான் நமக்குரிய பெரிய பலன். भले मैं प्रभु का स्वरूप को खोया हूँ लेकिन उसको मैं दोबारा पा रहा हूँ, ये जानकारी ही हमें मदद करेगी. కోల్పోయిన నా స్వరూపాన్ని దేవుడు నా మారుస్తూ ఉన్నారు అన్నదే మనకి ఉన్న మహిమ. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய நிலை அதேதான். हमारे चारों ओर के लोगों का भी हालत वही है. మన చుట్టుపక్క ఉన్న వాళ్ళందరి పరిస్థితి అదే. சில நேரத்தில் சொல்லுவோம், என்ன கிறிஸ்தவனா இருந்துட்டு இப்படி பண்ற, ஊழியம் செய்யறங்கிற, உனக்கு நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சிலரை நம்ம டக்குன்னு குறையா பேசிடுவோம். कभी किसी को आसानी में बोल देते हैं सेवा करते हो और मसीही हो, क्यों ऐसा करते हो? కొన్నిసార్లు చెప్తారు క్రైస్తవులు ఉన్నారు, ఇలా ఉన్నారు, సేవ చేస్తున్నారు, ఇలా ఉన్నారు అంటారు. நம்மளா நினைச்சுக்கிறோம் ஊழியத்துக்குன்னு வந்துட்டே அப்ப நீ 100% பெர்ஃபெக்ட்டா தானே இருக்கணும், என்ன உன்கிட்ட இப்படி குறை இருக்கு, இப்படி சிலர் பேசுவாங்க. हम अपने से सोच लेते हैं कि सेवा में आने वालों को 100 के 100 अच्छा रहेंगे. పరిచర్యకు వచ్చేసావు కదా, నువ్వు బాగా ఉండాలి కదా అని అందరూ ఎదురు చూస్తారు. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று தேவ சாயலிலே நாம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் அதனுடைய நிறைவு அந்த 1 கொரிந்தியர்ல பார்த்தோம், வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளும். அது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போகுது. वो जैसे धारण करेंगे बोलने से वो भविष्य में होने वाली बात है. ఈ లోకంలో జీవిస్తున్న మనము మన సంపూర్ణము ఎక్కడ పొందుకుంటామంటే పరలోకంలో. இந்த వచనங்கள் கற்றுக் கொடுக்கிறது என்ன? நான் இன்றைக்கு எனக்குள் இன்னும் குறைகள் இருக்கதான் செய்யுது, உங்களுக்குள்ளேயும் குறைகள் இருக்கதான் செய்யுது. वचन क्या सिखा रहा है? आपके और मेरे अंदर अभी भी कमी गटी है. ఈ వాక్యంలో మనం ఏంటి నేర్చుకుంటున్నాం? ఈ దినము మనకు లోపాలు ఉంటాయి మనలో. 100% உங்கள்கிட்ட எப்ப நான் குறையே பார்க்க முடியாது, பரலோகத்துல போகும்போது அந்த வானவருடைய சாயலை தரித்திருக்கும் போது உங்கள்கிட்ட குறையே இருக்காது. जब हम स्वर्गीय रूप को धारण करेंगे तभी कमी गटी निकल जाएगा. ఎప్పుడైతే పరలోక రూపాన్ని పొందుకుంటామో అప్పుడు ఏ కొదువు లేకుండా సంపూర్ణంగా ఉంటాం. இங்கே நான் ஒரு குறைவுள்ள மனிதனாக, குறைவுள்ள மனிதர்களாகிய உங்களோடு சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாய் நாம் ஒன்றாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். आज मैं भी एक कमी मनुष्य होकर आप लोगों के साथ मिलकर मसीही कलीसिया में जुड़ जाते हैं. మన కొదువతోనే అందరూ కలిసి ఆయనను మహిమపరుస్తూ ఉన్నాం.
அப்பப்போ ஏதாவது உங்களை நான் கவலைப்படுத்திடுவேன், நீங்க என்னை மன்னிக்க வேண்டியதுதான். कभी कभी मैं गलती कर डालूंगा, आप लोग मुझे क्षमा करना మీరు है। ఏదైనా తప్పు చేస్తే మిమ్మల్ని క్షమించాలి. உங்ககிட்ட ஒரு குறையை பார்ப்பேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கணும், உங்களை மன்னிக்கணும். आपका गलती को देखूंगा, क्षमा करना है, प्रार्थना करना है। இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. यही मसीह जिंदगी। ఒకరొకరు క్షమించాలి. ఇదే క్రైస్తవ జీవితం. சரி, நம்ம யார்? தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர். இன்னைக்கு தேவ சாயல் எனக்குள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. प्रभु के स्वरूप से हम सृष्टि किए गए हैं और वो नवीनकरण किया जा रहा है। మనం దేవుని పోలికలో చేయబడి రూపము మార్చబడుతూ ఉన్నాం. நான் சொல்ல இந்த எளிய சத்தியத்தை நீங்க எந்த அளவுக்கு மனதில் வச்சு தியானிச்சு, ஓ தேவ சாயல்னு ஒன்று இருக்கு, என்ன சிருஷ்டித்த யோசிச்சு பாருங்களேன். இந்த பெரிய வான நட்சத்திரம் பூமி எல்லாம் உண்டாக்கின தேவன், ये आसान सत्य को आप ऐसा रोज समझिए कि आकाश और सब मंडल को जो सृष्टि किया प्रभु, उसके स्वरूप में मैं हूं करके। సర్వలోకాన్ని చేసిన దేవుని పోలికలో నేను ఉన్నాను. பெரிய மலைகளை பார்க்கிறோம், ஆழமான கடல்களை பார்க்கிறோம், அழகான பறவைகளை பார்க்கிறோம், ஏதோ அழகான பூக்கள் ஏதோ இருக்கு. ஆனா நான் மட்டும்தான் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். बहुत बड़े बड़े पहाड़ों को देखते हैं, पर्वतों को देखते हैं, लेकिन मैं प्रभु के स्वरूप से सृष्टि किया गया। పెద్ద పర్వతాలు ఉన్నాయి, సముద్రాలు ఉన్నాయి, పక్షులు ఉన్నాయి, కానీ నేను మాత్రమే ఆయన పోలికలో ఉన్నాను. இதை நீங்க தியானிச்சு உங்க மனசுக்குள்ள இதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னங்கறத கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம் வந்துரும். ஓ நான் தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன். உங்களை குறித்து ஒரு பெரிய நல்ல மதிப்பு உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். इसको अगर पकड़ लेंगे तो आप अपने बारे में अच्छा ही विचार करते रहेंगे। మీరు దీన్ని సరిగా గ్రహించుకుంటే మీరు సంతోషంగా దీన్ని ఫీల్ అవుతూ ఉంటారు. நம்முடைய குறைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போறது, சரிப்படுத்தணும், நம்ம கவலைப்படணுங்கிறது ஒரு பக்கம் இருக்க, நான் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அதை அடிக்கடி யோசித்து பரவசப்பட வேண்டும். हम अपने कमजोरी को एक तरफ में भले देखते हैं, लेकिन दूसरे तरफ में मैं प्रभु के स्वरूप से सृष्टि किया गया हूँ देखना है। మన కార్యాలు లోపాలు ఉన్నాయి మంచిదే, కానీ మన దేవుని పోలికలో ఉన్నామని మహిమను మర్చిపోకూడదు. சரி, என்னை குறித்து யோசிச்சு விட்டேன், நான் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். இதனுடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கைக்கு இந்த சத்தியம் ஏதாவது வகையிலே நமக்கு பிரயோஜனப்படுமா? ठीक है, ये जो स्वरूप के सृष्टि किया गया हूँ यथार्थ जीवन में ये कोई काम आएगा क्या? నేను దేవుని పోలికలో ఉన్నాను అనుదిన జీవితంలో దీనివల్ల ప్రయోజనం ఏంటి? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்ப்ளிகேஷன், இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. बहुत जरूरी एक लगाने की बात है इसमें। చాలా ప్రాముఖ్యమైన అభ్యాసం ఒకటి ఉంది. அது என்ன? అదేంటి? वो क्या है? நீதிமொழிகள் 17 எடுத்து வச்சுக்கோங்க. नीति वचन 17वां अध्याय को खोल के रखेंगे। సామెతలు 17 తీసుకోండి. நீதிமொழிகள் 17:5 எழுதியிருக்கு, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். नीति वचन 17वां अध्याय 5वां वचन, जो निर्धन को टट्टा में उड़ाता है वह उसके कर्ता को निंदा करता है। 17:5 పీదలను వెక్కిరించువాడు వారు సృష్టికర్తను నిందించువాడు. ஒரு சிலருக்கு தெரிஞ்சவங்க கூட உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் திட்டுறாரு, அவெல்லாம் என்னத்தை சம்பாதிச்சு கல்யாணத்தை கட்டி சம்பாதிக்க துப்பு இல்லை, இவன்லாம் ஒரு மனுஷனா, இப்படி ஒருத்தர் திட்டுனதை கேட்டேன், காதால கேட்டேன். एक जान पहचानों के बीच में से एक जन ऐसा किसी दूसरा के बारे में ऐसा वो क्या बढ़ेगा क्या सुधरेगा ऐसे बोलते हुए मैं सुना। ఒక చోట్ల కూర్చున్నారు, వాడు ఏమి సంపాదించలేడు, ఎందుకు పనికి మాలినవాడు అని తిడుతున్నారు. பணம் இல்லாட்டி அற்பமா பார்க்குற உலகத்துல நீங்களும் நானும் வாழ்றோம். पैसा नहीं है तो बहुत नीचे देखने का दुनिया है आजकल। డబ్బులు లేకపోతే హీనంగా చూస్తున్న లోకంలోనే మీరు నేను ఉన్నాం. ஒன்றும் பெருசா தெரியல, அவன் காசுலாம் வைய தானே செய்வாங்க அப்படின்னு அதை ஏதோ ஒரு சாதாரண விஷயமா ஒருவேளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். अगर इसको छोटी सी बात जैसे आप लोग ले सकते हैं, డబ్బు లేదు కాబట్టి తిడుతున్నాడేమో సాధారణంగా తీసుకోవచ్చు. ஆனா நீதிமொழிகள் 17:5 சொல்லுது, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன், நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கல, நீ எல்லாம் என்னத்தை வாழ்ந்த அப்படின்னு ஒருவேளை நான் பரியாசம் பண்ணுனா அவனை உண்டாக்கின தேவனை நிந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான சத்தியத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. लेकिन यहाँ 5वां वचन भयंकर एक सत्य को बता रहा है, जो निर्धन को टट्टा में उड़ाता है उसके कर्ता की निंदा करता है। ఇక్కడ పేదలను వెక్కిరించేవాడు వారు సృష్టికర్తను నిందించున్నాడని భయంకరమైన మాట చెప్తున్నారు. அது எப்படி ஒரு ஏழையா இருக்கிறான், அவன் கிறிஸ்தவனா இருக்கணும் கூட இல்லை, இந்த வசனத்துல கிறிஸ்தவ ஏழைன்னுலாம் போடல, ஏழைன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த உலகத்துல ஒருத்தன்ட்ட காசு இல்ல, ஒருத்தனை நான் கேலி பண்றேன், அது எப்படி அவனை உண்டாக்கின தேவனை நான் நிந்திக்கிறேன், அது எப்படி சொல்ல முடியும்? यहाँ मसीही निर्धन करके नहीं लिखा है, निर्धन करके लिखा है, उसको टट्टा करना कैसे कर्ता को निंदा करना होगा। ఇక్కడ క్రైస్తవులను రాయబడలేదు, పేదలను వెక్కిరించేవాడు వారు సృష్టికర్తను నిందిస్తున్నాడు, ఇది ఎలా అవుతుంది? நம்ம இவ்வளவு நேரம் யோசிச்சோம், ஒவ்வொரு மனுஷனும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அதனுடைய முழுமை இழந்தாலும், ஒரு கொலகாரனானாலும் சரி, கஞ்சா அடிக்கிறவனானாலும் சரி, அவன் தேவ சாயலாய் இருக்கிறான். இதுதான் பைபிள் சொல்லக்கூடிய சத்தியம். प्रत्येक मनुष्य प्रभु के स्वरूप से सृष्टि किया गया है, भले वो हत्या करे, गांज पिए, जैसा भी रहे, लेकिन
पूरा नहीं खोया है। దేవుని పోలికలో చేయబడిన మనిషి ఇప్పుడు హత్య చేస్తున్నాడు, చాలా కష్టమైన పని చేస్తున్నాడు, అయినా ఆయన దేవుని పోలికలోనే ఉన్నాడు. நானும் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள்ங்கிறது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது தெரியுமா? என்ன ஒரு முக்கியமான சத்தியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம் என்ன? நான் எதை மற்றவர்களுக்கு செய்கிறேனோ அதை தேவனுக்கு செய்கிறேன். जो बहुत जरूरी सत्य यह है, जिस बात को मैं दूसरे मनुष्य को करता हूँ उसको प्रभु के लिए करता हूँ. దేవుని పోలికలో ఉన్నాను అనే కార్యం దేన్ని నేర్పిస్తుందంటే, నేను ఇతరులకు ఏంటి చేస్తున్నానో అది దేవునికే చేస్తున్నాను. நான் நல்ல விஷயம் ஒன்று பண்ணா அது தேவனுக்கு நல்ல விஷயம் அவருக்கு செய்கிறேன். நான் ஒருத்தனுக்கு கெடுதி செய்யணும் அது தேவனுக்கு விரோதமாய் செய்கிறேன். मैं किसी का भलाई करूंगा प्रभु के भलाई करता हूँ, किसी का बुराई करता हूँ प्रभु के बुराई करता हूँ. ఒకరికి మంచి చేస్తే దేవునికి మంచి చేస్తున్నాను, ఒకరికి కీడు చేస్తే దేవునికి కీడు చేస్తున్నాను. ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு, யாரோ ஒருத்தங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்க தான் மோசமான ஆளுன்னே வைத்துக்கொள்வோம். ஒருவேளை अचानक से झगड़ा हो गया, सामने वाला हमें धोखा दे दिया, मान लीजिए. ఒకరు మనతో గొడవలు ఆడుతున్నారు, మనల్ని మోసగించారు, వాళ్ళదే తప్పే ఉండవచ్చు. நமக்கு ஒருத்தர் ரொம்ப தப்பு பண்ணிட்டா அவனை ஒருவேளை நம்ம சபிக்கிறோம். हमें बहुत गलती कर दिया, हम उसको श्राप देते हैं. కొందరు తప్పు చేస్తే వెంటనే శపించేస్తారు. அதை பற்றி யாக்கோபு தன்னுடைய நிருபத்தின் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார் அதை குறித்து. उसके बारे में याकूब अपना 3रा अध्याय 9वां वचन में बताता है. యాకోబు 3:9లో முதல்ல 3:8 இருக்கு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு சொல்லிட்டு 9ல் அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம், இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு. यहाँ 9वां वचन में जीव के बारे में बताता है, इसी से हम प्रभु को और पिता की स्तुति करते, इसी से मनुष्यों को जो परमेश्वर के स्वरूप में है शाप देते हैं. 8:9లో ఏ నరుడును నాలుకను సాధుపరచలేదు, దీనితో తండ్రి అయిన ప్రభువును స్తుతించుము, దీనితో దేవుని పోలికగా పుట్టిన మనుషుని శపించుము. நம்ம இன்னொரு மனுஷனுக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் அதை நேரடியாய் சிருஷ்டிக்கிற வானத்திற்கும் பூமிக்கும் தேவனுக்கு விரோதமாய் அந்த பாவத்தை நம்ம செய்றோம். अगर किसी मनुष्य के विरोध में हम अगर कुछ भी करते हैं, सीधा वो प्रभु के विरोध हम करते हैं. ఒక మనిషికి విరోధంగా చేస్తున్న ఏ పని అయినా దాన్ని చేసిన దేవునికి విరోధంగా చేస్తున్నాము. சங்கீதம் 51ல் பத்ஷேபாளிடத்திலே தப்பு பண்ணி தாவீது தவறு செய்து எழுதின சங்கீதம். भजन संहिता 51 में बत्शेबा के विरोध दाऊद पाप करते हुए लिखा है. దావీదు బత్షేబాతో చేసిన పాపం చేసిన తర్వాత రాయబడిన కీర్తన உரியாவை கொன்று அந்த குடும்பத்திற்கு ஒருவேளை விரோதமாய் செய்திருந்தாலும் அந்த சங்கீதம் 51:4ல் சொல்றாரு, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு நாங்க சொல்லுகிறார். यहाँ 4वां वचन में बताता है, मैंने केवल तेरी ही विरोध पाप किया. 51:4లో నీకు కేవలం నీకు విరోధமாக నేను పాపం చేసి ఉన్నాను. உரியாவுக்கு அந்த குடும்பத்திற்கு எல்லாம் விரோதமா செஞ்சது ரைட் தான், ஆனா சொல்றாரு தேவரீர் ஒருவருக்கே, ஆண்டவரே உங்களுக்கு விரோதமா மட்டும்தான் பாவம் செஞ்சேன்னு சொல்லுகிறார். उरिया के विरोध में पाप किया भले, लेकिन बताता है केवल तेरे ही विरोध पाप किया है. ఊరియాకి విరోధంగా కుటుంబానికి విరోధంగా చేశాడు, కానీ నీకు విరోధం వ్యతిరేకంగా నేను చేశాను అంటున్నాడు. தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட உரியாவை கொலை செய்தனால் அது தேவனுக்கு விரோதமான பாவம். उरिया प्रभु के स्वरूप से सृष्टि किया है, उसके विरोध प्रभु के विरोध बराबर. దేవుని పోలికలో చేయబడిన ఉరియాని చంపుట దేవునికి విరోధమైన పాపం. தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட பத்ஷேபாளை விபச்சாரத்திற்கு உடன்படுத்தி அது மறுபடியும் தேவனுக்கு விரோதமான பாவம். प्रभु के स्वरूप में जो बत्शेबा है उसको व्यभिचार में लाना प्रभु के विरोध पाप करना. దేవుని రూపంలో చేయబడిన బత్షేబాను వ్యభిచారంలో పడదోయిట దేవునికి విరోధమైన పాపం. நான் ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன தப்பு செய்றேன், இல்ல ஒரு மனுஷனுக்கு பெரிய தீங்கு செய்றேன், என்ன செஞ்சாலும் அவன் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டபடியினால் நான் தேவனுக்கு விரோதமாகவே அந்த தப்பை செய்கிறேன். हम अगर किसी मनुष्य के विरोध में छोटा हो बड़ा हो गलती करेंगे, प्रभु के विरोध उसको हम करते हैं. ఒకడికి చిన్న పని చేసినా పెద్ద కీడు చేసినా దేవునికి విరోధంగానే చేస్తున్నాను. இது ஒரு பயங்கரமான ஒரு உபதேசம். ये एक भयंकर उपदेश है. చాలా గొప్ప ఉపదేశం ఇది. న్యాయ తీర్పు నాள்னு ஒன்று வருது. न्याय का दिन एक आने वाला है. న్యాయ తీర్పు దినం వస్తుంది. நம்ம வாழ்க்கையில செய்ததெல்லாம் நியாய தீர்க்கப்பட போகிறது. जो भी हम किए हैं वो सबका न्याय होगा. మన జీవితంలో చేసిన అన్ని కూడా తీర్పు దినంలో వస్తుంది. கிறிஸ்துவுக்குள் நம்ம மன்னிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய கிரியைக்குரிய கணக்கை நம்ம ஒப்புவிக்க வேண்டும். मसीह में भले क्षमा किए गए हैं, फिर भी हमें लेखा देना पड़ेगा. క్రీస్తులో మనం క్షమించబడి ఉన్నప్పటికీ మన క్రియలు లెక్కలు వస్తాయి. மத்தேயு 25வது அதிகாரத்தில் நியாய தீர்ப்பின் நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு அங்கே ஒரு பிக்சர் கொடுக்கப்படுகிறதா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். मत्ती 25वां अध्याय में वहां न्याय के दिन में क्या होगा लिखा है. మత్తయి సువార్త 25లో తీర్పు దినంలో ఏటి జరుగుతుందని రాయబడింది. ரெண்டு கூட்டமாய் அங்கே பிரிக்கப்படுகிறார்கள் ஜனங்கள். दो भीड़ अलग किए गए हैं. రెండు గుంపులుగా విభజించబడుతున్నారు.
வலது பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்தாரு, நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, நீங்கள் எனக்கு ட்ரெஸ் கொடுத்தீங்க, என்னை வியாதியில் இருக்கும்போது விசாரிக்க வந்தீங்க அப்படி நிறைய இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு. அவங்கள ஆச்சரியப்படுறாங்க, நாங்கள் எங்கே ஆண்டவரே உங்களுக்கு செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. दाहिने वालों को प्रभु ने कहते हैं तुम भूखे था, तुम लोग आए, मुझे कपड़ा दिए, सब कुछ दिए गए. उन लोग बोल रहे कहाँ किए प्रभु, నేను దరిద్రుడిగా ఉన్నాను, సెరసాల ఉన్నాను, నన్ను చూడటానికి వచ్చారు అంటున్నారు. அவங்க கேட்குறத பார்க்குறோம். 37 25 மத்தேயு 25-37 அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, அந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குது பாருங்களேன். நாங்கள் எப்பொழுதும் உம்மை பசியுள்ளவராய் கண்டு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுதும் உம்மை தாகமுள்ளவராய் கண்டு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுதும் உம்மை அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்து கண்டோம், எப்பொழுதும் உம்மை வஸ்திரம் இல்லாதவராய் கண்டு உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுதும் உம்மை வியாதி உள்ளவராய் காவலில் இருக்கிறவன் கண்டு உம்மிடத்திலே வந்தோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்கிறாங்க. இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாங்க. 37वां वचन में पूरा लिस्ट इन लोग बता रहे हैं. हमने कब तुझे भूखा देखा और खिलाया, और हमने कब तुझे परदेशी देखा और अपने घर में टकराया करके लिस्ट दे रहे हैं. 37 నుంచి నీతిమంతులు ప్రభా ఎప్పుడు ఆకలి కొని ఉన్నట్టు చూచాము, ఎప్పుడు తప్పికి ఉన్నట్టు చూచాము, ఎప్పుడు పరదేశం ఉన్నట్టు మేము చూచామా అని అడుగుతున్నారు. வாழ்க்கையை அன்பினால இவங்க இயங்கி இருக்கிறாங்க. जिंदगी में ये लोग प्रेम से चले हैं. ఈ లోకంలో మనం జీవితాన్ని ప్రేమతో నడిపిస్తున్నారు. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, ட்ரெஸ் இல்லையா முடிஞ்சது செய்கிறாங்க, வியாதியாக இருக்காங்களா சரி சும்மா போய் பார்ப்போம் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குமேன்னு போய் பார்க்குறாங்க, ஜெயிலில் இருக்காங்களா போய் விசாரிச்சுட்டு வருவோம். யாரும் பார்க்க மாட்டாங்க ஜெயிலில் இருக்கிறவனை, அவன் தப்பு செஞ்சுட்டு கூட போயிருப்பான், ஏதோ போய் இவங்க விசாரித்து அவனுக்கு ஒரு ஏதோ வகையில் ஆறுதல் சொல்ல முயற்சித்து இருக்கிறாங்க வாழ்க்கையில். बीमारी वालों को ये लोग जाके मिले हैं, दरिद्र तो लोगों को मदद किए हैं, जेल में जो दंड पाए हुए लोगों को भी इन लोग जाके मिले हुए. రోగులను దర్శిస్తున్నారు, జైల్లో ఉన్న వాళ్ళని వెళ్ళి అడుగుతున్నారు. ఇది మనం చేయగలిగిన సహాయం. 40வது வசனம் அதற்கு ராஜா அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா हालेलुया. तब 40वां वचन में राजा करके लिखा है. यीशु मसीह को राजा के रूप में बताया गया. 40వ వచనంలో యేసుక్రీస్తు రాజుగా చెప్పబడుతుంది. అందుకు రాజు అని ఉంది. நேத்து இல்லை நாளை இல்லை எப்பயும் அவர்தான் ராஜா. कल नहीं, कल आज नहीं, हमेशा वही राजा है. నిన్న నేడు ఆయనే రాజుల రాజు. சில கவிஞர்களுக்கு ஆசை, நேத்தும் இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜான்னு அவங்க பாட்டு எழுதி பாடிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு அவங்களாம் ராஜாவா இல்லை. कभी ऐसे कई लोग गाना में भले गाते हैं, लेकिन ऐसी वाले नहीं है. प्रभु राजा के रूप में है. నేను ఎప్పుడు రాజుని పాటలు పాడుకుంటున్నారు, కానీ ఎప్పుడు యేసుక్రీస్తు మాత్రమే రాజుల రాజు. அவர் என்ன சொல்லுகிறார்? மிகவும் சிறியவராகி என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பார். तुमसे सच कहता हूं कि तुमने जो मेरे इन छोटे से छोटे भाइयों में से किसी एक के साथ किया, वो मेरे ही साथ किया. మిక్కిలి అల్పులైన ఈయన సహోదరుల్లో ఒకనికి మీరు ఏమి చేసిద్రో అది నాకే చేస్తున్నారని చెప్తున్నారు. மனிதன் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். நான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறேனோ அதை இயேசு கிறிஸ்துவுக்கே செய்கிறேன். मनुष्य प्रभु के स्वरूप से सृष्टि किया गया है. मैं किसी मनुष्य के साथ जो करता हूं प्रभु के साथ करता हूं. మనిషి దేవుని పోలికలో చేయబడి ఉన్నాడు. నేను ఆ మనిషికి ఏటి చేస్తున్నానో దేవునికే చేస్తున్నాను. இடது பக்கம் இருக்கவங்கள பார்த்து சொல்றாரு, பசியா இருந்த நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கல, என்னை அப்படி ஆப்போசிட்டா சொல்றாரு. அவங்க எல்லாம் அதை செய்யல. उसके भाईने वालों को पूरा उल्टा बता रहा है, तुम लोग ऐसा नहीं किए हो करके. ఎడమ వైపు ఉన్న వాళ్ళు చూసి మీరు నా కొరకు ఏమి చేయలేదు అంటున్నారు. அப்ப அவங்களுடைய நிலை முடிவு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 46ல இந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ளாக போகிறார்கள் இருக்கு. இன்னொரு வசனத்துல பிசாசுக்கும் 41வது வசனத்துல இருக்கு, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிலே போங்கள் என்கிற முடிவான நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுது. उनका अंत क्या हुआ? 41वां वचन में, हे शापित लोगों, मेरे सामने से उस अनंत आग में चले जाओ जो शैतान और उसके दूतों के लिए तैयार की गई है. ఇక 41 46లో చెప్పబడుతుంది, మీరు నిత్య శిక్షకు నీతిమంతులు నిత్య జీవమునకు పోవుదురు అని తీర్పు ఉంది. தியாலஜியன்ஸ் இறையியல் வல்லுநர்கள் இந்த தேவனுடைய சாயல்னா என்னன்னு டிபேட் பண்றாங்க. தேவனுடைய சாயல்னா என்ன, குணமா என்ன, இது நிறைய இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், அல்ல ஓகே எதுவானாலும் இருந்துட்டு போகட்டும். व्यवस्थापक लोग प्रभु के स्वरूप क्या है, कैसा है करके लोग अलग बताते हैं. जी ठीक है, जैसा भी रहने दे. అనేక బైబిల్ టీచర్లు దేవుని పోలికలంటే ఏంటి అని మాట్లాడుతూ ఉన్నారు. என்னவோ நீங்களும் நானும் தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது பைபிள் சொல்லுகிற உண்மை. जैसा भी हो, आप और हम प्रभु के स्वरूप में है. ఎలా ఉన్నా ఏంటి, మీరు నేను ఆయన పోలికలో ఉన్నాం. இது அன்றாட வாழ்க்கையிலே நாம் தினமும் நினைவு கூர்ந்து அதை பிராக்டிக்கல் லைஃப்க்கு முக்கியமான வசன சத்தியம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். इसको प्रतिदिन हम याद रखे, यथार्थ जीवन में हम लाना है. మనం అనుదినము మనం గుర్తు చేసుకొని మన జీవితంలో దీన్ని పాటిస్తూ ఉండాలి. யாரையோ பார்த்து அற்பமா நினைக்கிறேன், மூஞ்சியும் மொகரையும் பாரு அப்படின்னு ஒருத்தனை நீங்க நினைச்சா நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து மூஞ்சியும் மொகரையும் பாருன்னு சொல்ற அர்த்தம். சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு. இப்ப अगर किसी को भी तुच्छ समझकर तेरा चेहरा देख ऐसा बोलने से, वो प्रभु यीशु मसीह को हम बोलते हैं समझे, सोचने से डर लगता. నీ మొహం చూడు అని ఎదుటి వాళ్ళని చూసి చెప్తే
యేసేని చూసి చెప్తున్నట్టు ఉంది కాబట్టి చెప్పడానికే భయమేస్తుంది. மண்டை ஆலயம் பாரு ஒன்றரை கண் இப்படி நினைக்கிறேன் நான் இயேசு கிறிஸ்துவ சொல்றேன்னு வசனம் சொல்லுது. उसका आंख देख, उसका मुंडी देख, ऐसी बोलने से हम प्रभु को बोलने जैसे हो जाता. మొహం చూడు బొర్ర చూడు అన్ని చూస్తే యేసే అని చెప్తున్నట్టు అది. சவுல் போய் அங்க கிறிஸ்தவங்க 4 பேர் அடிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்றாரு. शाऊल वहां मसीह लोगों को सताया, लेकिन प्रभु यीशु मसीह ने बताया तू मुझे सताता है. సౌలు మనుషుల్ని హింసిస్తున్నారు, యేసుక్రీస్తు చెప్తున్నారు నీవు హింసిస్తున్న యేసు నేనే అంటున్నాడు. நீ யாரையோ பார்த்து நினைக்கிறீங்க இந்த ஜாதிக்காரன் இப்படித்தான் இருப்பான் இவங்களுக்கு புத்தி இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மட்டப்படுத்தி பேசுறீங்கன்னு அர்த்தம். अगर आप किसी जाति के लोगों को देखकर ये समझते हैं कि उनको बुद्धि नहीं है, तो आप समझिए आप यीशु मसीह को बुद्धि नहीं है समझते. వీడి ఈ కులం ఇలాగే ఉంటాడు అని మీరు మాట్లాడితే వాడి గురించి మీరు తక్కువ యేసయ్య గురించి మాట్లాడుతున్నారు. ஒவ்வொரு கட்டத்திலையும் மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க. மதுரைக்காரன் இப்படித்தான், அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, அறிவு இருக்க நார்வேல்காரங்க இப்படிதான் இருப்பாங்க. இப்படி அவங்கவுங்க தங்களை நல்லவனா நினைச்சு மற்றவங்களை அற்பமா நினைக்கும் போது இயேசு கிறிஸ்து அற்பமா நினைக்கிறோம். यहाँ मदुरै वाले ऐसे रहेंगे, नागरकोइल के लोग ऐसे रहेंगे, तुच्छ समझने से प्रभु को हम तुच्छ समझते हैं. మధురై వాళ్ళు ఎలా ఉంటారు, నార్గల్ వాళ్ళు ఎలా ఉంటారని ఎవరైనా తక్కువ మాట్లాడితే యేసయ్యని మీరు తక్కువ మాట్లాడుతున్నారు. ஆந்திராக்காரனுக்கு இவ்வளவுதான் அறிவு, அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு அறிவெல்லாம் ரொம்ப கிடையாது. இப்படி யாரையாவது நம்ம குறை சொல்றோம்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ சொல்றோம்னு அர்த்தம். अगर आंध्र वाले को दिमाग नहीं है ऐसे हम अगर समझेंगे तो प्रभु को ऐसा बुद्धि नहीं है करके हम बोलने वाले होंगे. ఆంధ్ర వాళ్ళ అంతే బుద్ధి లేదు అని ఒకళ్ళు చెప్తే యేసయ్య మీకు బుద్ధి లేదని చెప్తున్నట్టు అర్థం అవుతుంది. நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடியாய் செய்கிறோம். दूसरों को हम जो करते हैं सीधा यीशु मसीह को हम करते हैं. మనుషులకు ఏటి చేస్తామో అది డైరెక్ట్ గా యేసయ్యకే చేస్తున్నాము. இந்த சத்தியத்தை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. इस सत्य को मन में लिख कर रख ఈ लीजिए. సత్యాన్ని మీ మనసులో ఉంచుకోవాలి. ஒருத்தரையும் கீழே அற்பமா பாத்துறாதீங்க. किसी को भी तुच्छ नहीं समझिए. ఎవరిని కూడా అల్పంగా చూడకూడదు. நீங்க உங்களை ஏதோ பெரிய ஆள் நினைச்சீங்கன்னா அது ஒரு பெருமைங்கிற பாவம். आप अपने को बड़ा समझेंगे घमंड होगा. మిమ్మల్ని గొప్ప అనుకుంటే గర్వం అనే పాపం అది. அதே நேரத்தில் உங்களை குறித்து தேவனுடைய சாயலா இருக்கீங்கன்னு சொல்லி இருக்க உங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மையா இருந்து நான் ஒன்றும் இல்லை எனக்கு என்ன இப்படி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நீங்க தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம். உங்களுக்குள்ள இருக்கிற தேவ சாயலுக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிற பாவம். आप अपने को नीचा ऐसा नहीं समझना है कि मेरे से कुछ नहीं होगा, मेरे से क्या हो जाएगा, ऐसा समझेंगे वो भी एक गलती ही है. మీ గురించి మీరు నేను తక్కువ నేను ఏమి లేను అనుకుంటే అది దేవునికి విరోధమైన పాపమే. ஒரு நாள் தேவனுடைய மகிமையிலே நீங்களும் நானும் எப்படி இருக்க போகிறோம்? एक दिन प्रभु का प्रताप में आप और मैं कैसे रहने वाले हैं? ఒక దినము దేవుని పోలికలో మనం ఎలా ఉండబోతున్నాము? 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். पहला यूहन्ना 3 अध्याय वचन 2. 1 యోహాను 3:2. 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். प्रियो आप हम परमेश्वर की संतान है और अभी तक यह प्रकट नहीं हुआ है कि हम क्या कुछ होंगे. इतना जानते हैं कि जब हम प्रकट होगा वह तो हम उसके समान होंगे. 1 యోహాను 3:2 ప్రియులారా ఇప్పుడు మనం దేవుని పిల్లమై ఉన్నాము, మనం ఇక ఎలాగ ఉందమో అది ఇంకా ప్రత్యక్షపరచలేదు, కానీ ఆయన ప్రత్యక్షమైనప్పుడు ఆయన ఉన్నట్టుగానే ఆయనను చూతుము గనుక ఆయనను పోలి ఉందమని ఎరుగుదము. பரலோகத்துல எப்படி இருப்போம், அங்க நம்ம எப்படி இருப்போம், அங்க போய் நான் கண்ணாடி போடணுமா என்னன்னு எனக்கு தெரியல. स्वर्ग में कैसे रहेंगे पता नहीं, मुझे चश्मा पहनना पड़ेगा कि नहीं पहनना पड़ेगा. పరలోకంలో ఎలా ఉంటామో తెలియట్లేదు, కళ్ళద్దాలు పెట్టుకుని ఉంటామా ఏంటో తెలియట్లేదు. கருப்பா இருக்கிறவங்க கலர் ஆயிடுவோமா தெரியல. काला वाले गोरा हो जाएंगे क्या पता नहीं. నల్లగా ఉన్న వాళ్ళు తెల్లగా అయిపోతారో తెలియదు. அது ஏன் நமக்கு தெரியலன்னா இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லைன்னு வெளிப்படுத்தின விஷயத்தை எழுதின யோவான் சொல்றாரு, அதெல்லாம் இன்னும் வெளிப்படுத்தப்படலப்பான்ட்டார். क्यों नहीं पता है, अभी तक प्रकट नहीं हुआ है करके यूहन्ना जिसको प्रकट किया गया वो बताता. ప్రకటన రాసిన యోహాను చెప్పేస్తున్నాడు ఇంకా ప్రత్యక్షం అవ్వలేదు కాబట్టి మనకు తెలియదు. ஆனா ஒரு ஹிண்ட் கொடுக்கப்படுது, நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். परंतु एक बात यहाँ प्रकट हुआ है कि उसके समान होंगे. ఆయన ఉన్నట్లుగా ఆయనను చూస్తాము అని చెప్పబడుతుంది. இந்த புக்குடைய முடிவு என்ன? நீங்களும் நானும் ஒரு நாள் அவருக்கு ஒப்பா இருக்க போகிறோம். इस पुस्तक का अंत क्या है? आप और मैं एक दिन उसके जैसे हो जाने वाले हैं. ఈ బైబిల్ ముగింపు ఏంటి? ఒక రోజు ఆయన పోలికలో మనం ఉండబోతున్నాము. இது என்னங்கறத நான் மறுபடியும் சொல்றேன், எத்தனை பேர் செய்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. दोबारा मैं बता रहा हूं, पता नहीं कितने लोग ध्यान से सुने हैं. ఎంతమంది సందేశం వింటున్నారో అర్థం కాలేదు. உங்களை போல இங்கேயே உட்கார்ந்து செய்தியாளரை பார்த்துட்டே இருப்பேன், என் மனசு பல ஊருக்கு போயிட்டு வந்தது, நான் என்ன பார்த்துருக்கிறேன். मैं भी आपके जैसे वहां पर बैठा था,
मेरा मन इधर उधर घूम जाता था। ఈలాగా నేను కూడా ఎన్నోసార్లు కూర్చున్నాను, మా మైండ్ ఎక్కడెక్కడ వెళ్ళి ఉంటది అప్పుడు. அப்பா செய்தி இப்படி கேட்கறானேன்னு உங்களை பார்த்தா இருக்கு, ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். इतना ध्यान से सुन रहे करके आप लोगों के बारे में विश्वास कर रहा हूं, लेकिन पता नहीं कितने लोग सुनते ఇక్కడ हैं। ఉన్న వాళ్ళు ఎంత చక్కగా వింటున్నారు అనుకుంటారు, మీరు ఎక్కడెక్కడో వెళ్ళి వస్తారు. வேதத்தின் பொக்கிஷங்களை எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன், அப்படியே அள்ளி அள்ளி தங்க காசு கொடுத்துட்டு இருக்கோம், எடுக்காம தூங்கிட்டு நீங்க போயிடாதீங்க. सोने का सिक्का को मैंने बाइबल से उठा के दे रहा हूं, आप लोग ऐसी खाली मत जाइए। బంగారపు నాణం వంటి వాక్యాలు తీసి ఇస్తున్నాను, మీరు మిస్ అయిపోకండి. நீங்களும் நானும் ஒரு நாள் அவருக்கு ஒப்பா இருக்க போகிறோம், ஒரு பெரிய ஒரு மகிமையான முடிவை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். आप और मैं एक दिन उसके समान हो जाने वाले हैं प्रताप में। మీరు నేను ఆయనతో సమానంగా ఉండబోతున్న స్వరూపంలో ఉండబోతున్నాం. தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். प्रभु के स्वरूप से हम सृष्टि किए गए हैं। దేవుని పోలికలో మనం చేయబడి ఉన్నాము. அது இழந்த பாவத்தினால் இழந்ததை கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது நமக்குள் அதை மறுபடியும் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். जिसको हमने पाप से खोया है, मसीह में वो हमें हमारे अंदर बना रहा है। పాపం చేత కోల్పోయిన స్వరూపాన్ని క్రీస్తు చేత మరలా పొందుకుంటున్నాము. குறைகள் எனக்குள்ளே இருக்கும், உங்களுக்குள்ளே இருக்கும், ஏற்றுக்கொண்டு ஒருவரை நேசித்து மன்னித்து செல்ல வேண்டும். இதுதான் வாழ்க்கை. कमी गट्टी मेरे अंदर भी होगा और आपके अंदर भी होगा, क्षमा करके आगे बढ़ना ही जिंदगी है। లోపాలు మీకు ఉంటాయి, నాకు ఉంటాయి. ఒకరొకరు క్షమించుకొని మనం ముందుకు వెళ్తూ ఉండాలి. இந்த செய்தியை கேட்டு முடிச்சு யோசிங்க. இன்னைக்கு ராத்திரி போய் அடுத்த நாளைக்கு நாளை கழிச்சு வர்ற வாரங்கள்ல நீங்க யார்கிட்டலாம் என்ன பேச போறீங்களோ அதை இயேசு கிறிஸ்துட்ட பேச போறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ये संदेश के बाद आप ऐसा समझना है, कल आने वाला दिन में जिस किसी के साथ भी बात करेंगे यीशु के साथ बोलते हैं, समझ। మీరు బాగా గుర్తించుకోవాలి, మీరు ఎవరితో ఏది మాట్లాడినా యేసుతో మాట్లాడుతున్నారు గుర్తించుకోవాలి. நீங்க கோபமா பேசுனீங்கன்னா இயேசுவுக்கு விரோதமாய் கோபப்படுறீங்கன்னு அர்த்தம். अगर आप गुस्सा से बात करेंगे तो प्रभु यीशु मसीह के विरोध गुस्सा करते हैं। మీరు కోపంగా మాట్లాడితే యేసుకి వ్యతిరేకంగా కోపంగా ఉన్నారని అర్థం. அற்பமா ஒருத்தரை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அற்பமா பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். किसी को तुच्छ समझते हैं, यीशु को तुच्छ समझते हैं। ఎవరైనా అల్పమైన వాళ్ళగా చూస్తున్నారంటే యేసుని అల్పమైన వాళ్ళగా చూస్తున్నారు. நாம எதை செய்தாலும் அதை இயேசுவுக்கு செய்கிறோம், எதை பேசினாலும் அதை இயேசு கிறிஸ்துவுக்காக பேசுகிறோம், எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள்னு அதான் சொல்லியிருக்கு. जो भी हम करते हैं प्रभु के लिए करते हैं, इसलिए भी लिखा है जो कुछ भी तुम करते हो प्रभु के लिए करो। మనం ఏమి చేసినా ఆయనతో చేస్తున్నాము, ఏమి మాట్లాడినా ఆయన కొరకే ఆయనతోనే మాట్లాడుతున్నాం. தேவனுடைய சாயல் இது மிக மிக பைபிள்ல முக்கியமான உபதேசம். இதை தொடர்ந்து நீங்க பைபிள்ல இதை குறித்து என்ன சொல்லியிருக்கு, இந்த சொன்ன சில வசனங்களை தியானித்து தியானித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில புதிய வெளிச்சங்களை கர்த்தர் தருவார். इनमें का वचनों को प्रतिदिन ध्यान करिए और भी नया नया प्रकाश को प्रभु जरूर देगा। దేవుని స్వరూపము దీని గురించి మీరు ఇంకా ధ్యానించి చూడండి, దేవుడు ఇంకా కొత్త వెలుగుని మీకు ఇస్తారు. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். आंख बंद करके हम प्रार्थना करें। తలలో వంచి ప్రార్థన చేస్తాం. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தின ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். हे यहोवा, आपके स्वरूप के अनुसार हम सृष्टि किए हैं करके याद दिलाए धन्यवाद करते हैं। ప్రభువా, మేము మీ పోలికలో చేయబడి ఉన్నాం, మాకు గుర్తు చేశారు, మీకు వందనాలు. நானும் என்னை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத எல்லாருமே தேவ சாயலை ஏதோ அளவிலே தரித்தவர்களா இருக்கிறார்கள் என்று எங்களை நினைவுபடுத்தி இருக்கிறீங்க. आज हमें मुझे याद ये दिलाया है कि जो उद्धार नहीं भी पाया है वो भी आपके स्वरूप में है। నేను ఇక్కడ ఉన్న వాళ్ళందరూ కూడా మీ పోలికని తరించుకొని ఉన్నారు, మేము తెలుసుకున్నాం ప్రభు. ஒரு ஏழை அற்பமா என்ன உண்டாக்கின அவனை உண்டாக்கினவர் நிந்திக்கிறான்ங்கிற பயங்கரமான சத்தியத்தை எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறீங்க. अगर जो निर्धन को टट्टा करता है वो अपना कर्ता को टट्टा करता है समझे करके सत्य को प्रकट किया। పేదలను వెక్కిరించేవాడు ఆయన చేసిన సృష్టికర్తను వెక్కిరిస్తున్నాను మనం తెలుసుకున్నాం ప్రభు. மற்றவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவங்களை எங்களுக்கு ஒரு விசை மன்னியும். प्रभु दूसरों को और आपके विरोध में जो कुछ भी हम किए हैं क्षमा करिए। ఇతరులకు విరోధంగా చేసిన పాపాన్ని క్షమించండి ప్రభువా. இந்த சத்தியங்களுக்கு உம்முடைய வசனங்களுக்கு நடுங்குறவர்களாக ஆவிக்குரிய ஆண்டவரே ஒரு பயபக்தியோடு கூட வருகிற நாட்களிலே ரொம்ப கவனமாய் வாழ, மற்றவர்களை நேசித்து தாழ்மையா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. इन बातों को खापने वाले और आत्मिक जिंदगी में चलने वाले बनाइए। ఈ సత్యం ద్వారా ఇతరులను మేము ప్రేమించి మీ సన్నిధిలో యథార్థంగా నడుచుకుంటూ సహాయం చేయండి. எங்களுடைய ஐக்கியத்தை அன்பினால் புதுப்பிப்பீராக. हमारे संगति को प्रेम से नवीनकरण कराइए। మా ఐక్యతను ప్రేమతో కలపండి. கிராம மிஷனரி இயக்கமா அவங்க அன்புள்ளவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சாட்சி எங்களுடைய ஐக்கியத்திற்கு வரட்டும். गांव मिशनरी वाले हैं क्या, वे लोग प्रेम से रहेंगे करके बोलना है। విఎంఎం వారు చాలా ప్రేమికులు అని మనం చూసి చెప్పగలగాలి. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना मांगते हैं पिताजी। యేసు నామములో అడుగుచున్నాము తండ్రి. ஆமென். ఆమేన్. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.